ஹாய், இப்போ நம்ம சென்னையிலேருந்து டெல்லிக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு சென்னையிலேருந்து டெல்லிக்கு ஏர் இண்டியா போயிங் 777. ஸோ இந்த ஃப்ளைட்டில் கிட்டத்தட்ட ஒரு 300 பேசஞ்சர்ஸ் கிட்ட ட்ராவல் பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ளைட் ட்ராவல் வீலாக தான் நீங்கள் வந்துட்டு இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக வந்துட்டு நம்ம சென்னை ஏர்போர்ட்டை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஃப்ளைட், அதாவது சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகிற இந்த போயிங் 777 ஏர் இண்டியா ஃப்ளைட் டெய்லி நைட் 8:40க்கு சென்னை ஏர்போர்ட்லேருந்து கிளம்பும். கரெக்டாக 2.5 hours கழித்து டெல்லி ஏர்போர்ட்டில் தரையிறங்கும். ஸோ இந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம போக போகிறோம். யூஸ்வலாக வந்துட்டு சென்னையிலேருந்து டெல்லி போகிற ஃப்ளைட்ஸ் நிறைய ஃப்ளைட்ஸ் எல்லாமே வந்துட்டு A320 மாடல் இருக்கும், இல்லை போயிங் 737 மாடல் இருக்கும், இல்லை ஏர் இண்டியா இல்லைனா இண்டிகோ A321 மாடல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளைட், அதாவது ஏர் இண்டியாவில் வந்துட்டு நைட்டு போகிற இந்த 8:40 கிளம்புற இந்த ஃப்ளைட் மட்டும்தான் போயிங் 777 ஃப்ளைட். ரொம்பவே வந்துட்டு பெரிய ஃப்ளைட். இந்த ஃப்ளைட்டில் மட்டும்தான் வந்துட்டு 300 பேசஞ்சர்ஸ் கிட்ட ட்ராவல் பண்ணலாம். அதாவது இந்த ஃப்ளைட்டில் கிட்டத்தட்ட இங்கேருந்து டெல்லிக்கு போகிற மாதிரி, டெல்லியிலேருந்து நியூயார்க்கும் போகலாம், அந்த மாதிரி வேரியஸ் இன்டர்நேஷ்னல் டெஸ்டினேஷன்ஸ்க்கும் போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு போர்டிங் ஏரியாவில் தான் இருக்கோம். AI0538 இதுதான் வந்துட்டு நம்ம ஃப்ளைட்டோட நம்பர். ஸோ இந்த ஃப்ளைட்டோட நம்பரில் தான் நம்ம வந்துட்டு ட்ராவல் பண்ண போகிறோம். எக்கனாமிக் கிளாஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ போர்டிங் கார்லாம் வாங்கிட்டு டுவர்ட்ஸ் அந்த போர்டிங் ஏரியாவுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு இங்கேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு வந்துட்டு தெரியுது, அவ்வளோ கூட்டம் நிறைய பேர் போகிறாங்க. அவ்வளோ பேர் இந்த ஃப்ளைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ளைட்டில் நம்ம ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்துட்டு நிறைய சென்னை டு டெல்லி ஃப்ளைட்ஸ் இதில் போட்டிருப்போம். பட் இந்த ஃப்ளைட் மாடலில் வந்துட்டு ஒரே ஒரு ரிவ்யூ தான் பண்ணியிருக்கோம். இது 2வது ரிவ்யூ ஆக்சுவலாக. ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி வந்துட்டு எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ் தான் மெஜாரிட்டியாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட ரிவ்யூ வந்துட்டு டெல்லியிலேருந்து சென்னைக்கு வந்துட்டு ஒரு போயிங் 777 வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா டெல்லியிலேருந்து ஹைதராபாத் வந்தது 2வது போயிங் 777 வீடியோ. இப்போ நம்ம வந்துட்டு மறுபடியும் 3rd டைம் வந்துட்டு சென்னையிலேருந்து டெல்லிக்கு வந்துட்டு இந்த போயிங் 777 ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் ரைட்டில் பார்க்குறது வந்துட்டு ரிமோட் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு எக்கனாமிக் கிளாஸ் சீட்டு பின்னாடி வந்துட்டு ஒரு டிவி இருக்கும். அந்த டிவியை வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுற ரிமோட்டு தான் இது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி ஃப்ளைட் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு பொதுவாக அந்த எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸில் இருக்கிற கேபினில் இருக்கிற ஒரு டிவிலையும் வந்துட்டு அவங்க போட்டு காமிப்பாங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு சீட் பெல்ட்ஸ் எப்படி போடணும், எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த டிவியில் வரும். ஸோ இப்போ நம்ம ஃப்ளைட் வந்துட்டு டிபார்ச்சருக்கு தயாராகிடுச்சு. ஸோ விங் ஸ்பேன், அதாவது அந்த விங்கோட ஸ்பேன், அதாவது என்னன்னு சொல்கிறது, ஸ்பேன்னா வந்துட்டு லென்த்துன்னு சொல்லிக்கலாமே. ஸோ அதோட லென்த் வந்துட்டு ரொம்பவே அதிகம். ஏன்னா வந்துட்டு ஒரு பெரிய ஃப்ளைட் ஆக்சுவலாக. ஸோ ஆக்சிஜன் மாஸ்க்லாம் நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கிளியராக போட்டுட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டு நீங்கள் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் தான் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் மாட்டி விடணும். ஸோ நம்ம ஃப்ளைட் வந்துட்டு சென்னை ஏர்போர்ட்லேருந்து டிபார்ச்சர் ஆயிடுச்சு. ரன்வேல வந்துட்டு பறந்து இப்போ மேலே பறந்துட்டோம். ஸோ அப்படியே மேலே பறந்துட்டு அங்கேருந்து ஒரு லெஃப்ட் டர்ன் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் டைரக்டாக ஸ்ட்ரைட் ஒரே லைன்லாம் டைரெக்டாக வந்துட்டு டெல்லி டைரெக்டாக போய் சேர்ந்துடலாம். ஸோ மணி பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இப்போ 8:45க்கு வந்துட்டு சென்னை ஏர்போர்ட்டில் வந்து டிபார்ட் ஆகிருக்கோம். டிபார்ட் ஆகும்போது பார்த்துட்டிங்கன்னா டுவர்ட்ஸ் கிண்டி சைட் நம்ம டிபார்ட் ஆகிருக்கோம். அதனால தான் லெஃப்ட் டர்ன் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்துட்டு டுவர்ட்ஸ் டெல்லி வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக பறக்க போகிறோம். ஸோ இந்த ஏர்க்ராஃப்ட் மாடலை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் நிறைய ஃபியூச்சர்ஸ் நீங்கள் அனுபவிக்கலாம். லைஃப் ஃபர்ஸ்ட் அண்டர் யுவர் சீட், ஃபாஸ்ட் அண்ட் சீட் பெல்ட்ஸ் வெல் சீட்டட். ஸோ அதாவது இப்போ எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ்லேயே வந்துட்டு நல்லா தாராளமாக வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். சாக்கெட்டில் நீங்கள் வந்துட்டு சப்போஸ் டேட்டா கேபிள் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட செல்ஃபோன்ஸை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ கையில் வச்சுருக்க ரிமோட் வந்துட்டு டிவி ரிமோட் ஆக்சுவலாக. ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு கேமும் விளாண்டுக்கலாம். ஒரே டயத்தில் வந்துட்டு ரிமோட்டாகவும் செயல்படுது, கேம் விளையாடுற ஒரு பொருளாகவும் செயல்படுது. ஸோ எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ் ரொம்ப தாராளமாகவே இருக்கும். ஸோ எல்லா எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ்லையும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பில்லோஸ் இருக்கும். முக்கியமாக எல்லா எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸில் நிறைய பேர் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் டெஸ்டினேஷன்ஸ் இதே ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு பில்லோ வச்சுருப்பாங்க. பில்லோ வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து வந்துட்டு வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. நம்ம வந்துட்டு நான்வெஜ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்துட்டு ஒரு கிளாசிக் தஹி கேர்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கேக் மாதிரி கொடுத்தாங்க எல்லோ கலரில். அதுக்கப்புறம் சாலடு கொடுத்துருக்காங்க. சாலட்டில் வந்துட்டு குக்கும்பர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு சப்பாத்தி. ஆக்சுவலாக வந்துட்டு நைட் டைம் ட்ராவல் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபுல் மீல் மாதிரி கொடுப்பாங்க. ஃபுல் மீல் அப்படின்றப்போ உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஐட்டம்ஸ் இதில் வரும். ஸோ
இதில் வந்துட்டு கொஞ்சோண்டு ரைஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வெஜிடபிள் கறியும் கொடுத்துருந்தாங்க. நம்ம நான்வெஜ் சொல்லியிருக்கிறதுனால ஒரு சிக்கன் கறி மசாலா, ஒரு 3 நல்ல போன்லெஸ் சிக்கன் பீஸ் இருக்கும். டேஸ்ட்டில் ரொம்ப அருமையாகவே இருக்கும். ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம 777 மாடல் ஏர்க்ராஃப்டோட ஃப்ளைட் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ சீட் பெல்ட் எப்படி கலட்டுறது, ஃபஸ்ட் கிளாஸில் வந்துட்டு சைடில் வந்துட்டு லைஃப் வெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எக்கனாமிக் கிளாஸ்லலாம் வந்துட்டு நம்ம சீட்டுக்கு கீழே வந்துட்டு லைஃப் ஜாக்கெட் இருக்கும். அதே மாதிரி பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸுக்கு வந்துட்டு உங்கள் ஆம்ரெஸ்ட் பக்கத்தில் லைஃப் ஜாக்கெட்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ளைட் வந்துட்டு சப்போஸ் தண்ணியில் இறங்கிருச்சு அப்படின்னா மொத்தம் 8 எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப் ஜாக்கெட்டை போட்டுருங்க. அங்கே வந்துட்டு ஒரு லைட்டு மாதிரி இருக்கும், அதை வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ரோப் மாதிரி இருக்கும், பிடிச்செழுத்தா லைட் எரியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் தெளிவாக வந்துட்டு ஏர்க்ராஃப்ட்குள்ளே ஏறிட்டோன்னே வந்துட்டு அந்த சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் ஃப்ரீ டைமில் படிங்க. எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்லாம் எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. டக்குன்னு வந்துட்டு ஒரு வெளியில் வந்துட்டு ஒரு ஸ்லைடு மாதிரி ஒன்று, பலூன் மாதிரி ஒன்று திறக்கும், அதில் அப்படியே ஸ்லைடு பண்ணிகிட்டே போகலாம். முக்கியமாக வந்துட்டு உங்களுக்கு நைட் கண்ணு தெரில அப்படின்னா ஃப்ளோரோசன்ட் லேம்ப் மாதிரி கீழே க்ரீன் லைட் எரியும், அதை பார்த்துட்டே நீங்கள் எஸ்கேப் ஆயிடலாம். ஸோ இதுதான் நம்ம போயிங் 777 மாடலோட ஃப்ளைட் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். முக்கியமாக ஃப்ளைட் ஏறிட்டோன்னே வந்துட்டு உங்கள் மொபைல்ஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஏரோப்ளைன் மோடில் போட்டுருங்க. ஸ்மோக்கிங் டோட்டலாக ப்ரொஹிபிட்டட், ஸ்மோக் பண்ணவே கூடாது. டேக் ஆஃப் லேண்டிங் அப்போ உங்கள் மொபைல் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு நெட்வொர்க் கிடைக்கும், பட் இருந்தாலுமே வந்துட்டு நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறதுனால பைலட்ஸ்க்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதும். ஸோ அதனால் வந்துட்டு லேப்டாப்ஸ், மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஸோ இதுதான் வந்துட்டு சேஃப்டி ஆன் போர்ட் எல்லா ஏர்க்ராஃப்ட்லேயும் சொல்கிறது. மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா சீட் பெல்ட்ஸ் எப்படி போடுறதுன்னு இருக்கும். முக்கியமாக வந்துட்டு உங்கள் கேபின்லாம் வந்துட்டு பேக்லாம் எப்படி சேஃப்டியாக வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நார்மல் தான். ஆக்சிஜன் மாஸ்க், முக்கியமாக ஃப்ளைட்டில் வந்துட்டு ஆக்சிஜன் கம்மியாகிடுச்சுன்னா ஆக்சிஜன் மாஸ்க் ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துடும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் மாட்டிட்டு நீங்கள் நல்லா ப்ரீத் பண்ணிவிட்டு ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ மாட்டி விடுங்க. நமஸ்தே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர் இண்டியா மேகசின் இருக்குது. இந்த மேகசின் வந்துட்டு ஒரு மாதம் ஒரு செப்பரேட் ஃபஸ்ட் நியூ எடிஷன்ஸ் வரும். ஆல் ஓவர் த வேர்ல்டு எந்த ஏர் இண்டியா பறந்தாலுமே அதில் எல்லாமே வந்துட்டு ஒரு நமஸ்தே ஏர் இண்டியா மேகசின் இருக்கும். இப்போ நீங்கள் சப்போஸ் ஜனவரி மாதம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையிலேருந்து டெல்லி ட்ராவல் பண்ணுற மாதிரி நிறைய பேர் டெல்லியிலேருந்து நியூயார்க் ட்ராவல் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் வந்துட்டு சேம் இன்ஃப்ளைட் மேகசின் இருக்கும். ஸோ ஒரே மேகசின் வந்துட்டு ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா ஏர் இண்டியா ஃப்ளைட்ஸ்லேயும் வந்துட்டு இந்த மேகசின் எடிஷன்ஸ் இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் இதை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு மார்ச் மாதம் பறக்கிறோம். ஸோ மார்ச் மாதனோட எடிஷனை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஏர் இண்டியா பற்றி சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதை தவிர்த்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இன்ஃப்ளைட் மேகசின் வந்துட்டு உங்களுக்கு டைம் போகிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு முன்னாடி இருக்க அந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு நம்ம எங்கே பறந்துகிட்ருக்கோம், எத்தனை அடி உயரத்தில் பறந்துகிட்ருக்கோம், எத்தனை நிமிஷத்தில் நம்ம டெல்லி போய் சேர்ந்துருவோம், இந்த எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு ஃப்ளைட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் வந்துடும். நம்மளுக்கு முன்னாடி வந்துட்டு வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பவுச்லாம் இருக்கும். வெரி எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ் பின்னாடி வந்துட்டு பவுச்சஸ் இருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. லெக் ரூம் நல்லா தாராளமாகவே இருக்கும். லெக் ரூம் பற்றி கவலைப்பட தேவையில்லை, நல்லா காலை விரித்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஃப்ளைட்டை வந்துட்டு டெல்லி ஏர்போர்ட்டுக்கு இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் கொண்டு போய் சேர போகிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸில் நம்ம கேபின், அதாவது இந்த இடத்துல நம்ம லக்கேஜெலாம் வைப்போம். ரொம்ப பெருசாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு கும் இருட்டு, வெளியில் எதுவுமே தெரியல ஆக்சுவலாக. ஸோ பட் மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லா ஃப்ளைட்லேயும் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி டிவி இருக்கும் பார்த்தீங்களா. இந்த டிவியில் உங்களுக்கு வந்துட்டு சரியாக நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு தெரிஞ்சிடும். வெளியில் நீங்கள் வந்துட்டு பார்க்க முடியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய நைட் டைமில் எல்லா பேரும் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃப்ளைட்டு தரையிறங்கிறதுக்கு முன்னாடி எல்லா பேருமே நல்லா தாராளமாக தூங்கலாம். ஸோ ட்ரே டேபிள், ஒரு எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ் பின்னாடியும் வந்துட்டு இந்த மாதிரி தான் ட்ரே டேபிள் இருக்கும். இது வந்துட்டு ஃபோல்டபுள் ட்ரே டேபிள், இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு போயிங் 777 மாடல்னால இந்த ஒரு மாடலை நீங்கள் பார்க்குறீங்க ட்ரே டேபிளில். ஸோ நம்ம ஃப்ளைட்டு வந்துட்டு இப்போ டெல்லி ஏர்போர்ட்டில் தரை இறங்கிட்டதுனால உங்களுக்கு வந்துட்டு வெளியில் வந்துட்டு நல்லா கும் இருட்டுனால என்னால் வெளியில் எதுவுமே காமிக்க முடியல. மற்றபடி ஃப்ளைட் வந்துட்டு ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகிட்டு நம்ம டெர்மினல் 3 பில்டிங்கை நோக்கி பார்க் பண்ணுறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் போயிங் 777 மாடல் வந்திருக்கு. ஸோ இந்த ஃப்ளைட் வந்துட்டு டெய்லி நியூயார்க்லேருந்து டெல்லி வரும், மறுபடியும் டெல்லியிலேருந்து நியூயார்க் போகும். நைட் டைம் மட்டும்தான் இந்த ஃப்ளைட்டை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நம்ம ஃப்ளைட் எப்படி போயிங் 777 மாடலோ அதே மாடல் தான் இந்த அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் போயிங் 777. ஸோ இந்த ஃப்ளைட் இன்டர்நேஷ்னல் டெர்மினல் லேண்ட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி நம்மளும் டெர்மினல் 3 இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸில் லேண்ட் ஆகிருக்கோம்.
ஸோ டெர்மினல் 3 அப்படின்றது எல்லா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் தரையிறங்கக்கூடிய ஒரு டெர்மினல். ஸோ நம்ம ஃப்ளைட் விட்டு வெளியில் இறங்கும் போது பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறையா பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸை நீங்கள் தாராளமாகவே பார்க்க முடியும். பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸை விட பெரிய ஒரு சீட் இருக்குது, அதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டிங்கன்னா நல்ல தாராளமாக தூங்குற மாதிரி நல்ல பெரிய சீட்லாம் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இறங்கியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ஏர் இண்டியா போயிங் 777, பக்கத்தில் ஒரு அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் போயிங் 777, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஏர் இண்டியா போயிங் 777 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் நிற்கிறது. ஸோ இந்த டெர்மினல் 3ல பார்த்துட்டிங்கன்னா டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் அப்படின்னா விஸ்தாரா ஏர்லைன்ஸ், அப்புறம் ஏர் இண்டியா, அலையன்சர், இதெல்லாமே டெர்மினல் 3ல வந்து லேண்ட் ஆகும். அதே மாதிரி டெர்மினல் 3ல வந்துட்டு எல்லா இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸும் லேண்ட் ஆகும். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸோட அந்த ஒரு பில்டிங் சைட்லேருந்து டுவர்ட்ஸ் டொமஸ்டிக் சைடு, அந்த பில்டிங் சைடுக்கு இப்போ நம்ம வந்துட்டு மாறிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்துட்டு பஸ் ஒன்று நம்மளை வந்துட்டு எடுத்துகிட்டு போகும். தூரத்தில் வந்துட்டு ஒரு வியட்நாம் ஏர்லைன்ஸ் தெரியுது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பஸ்லேயே ட்ராவல் பண்ணிவிட்டு நம்ம பில்டிங் கிட்ட ரீச் பண்ணிட்டோம். ஸோ இந்த பில்டிங்கில் பார்த்துட்டிங்கன்னா வெல்கம் டு டெர்மினல் 3 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர்ஸோட அரைவல் பெல்ட்டையும் டொமஸ்டிக் ஏரியாவோட அரைவல் பெல்ட் ரெண்டுமே வரும். ஸோ ரெண்டுமே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கிளாஸ் வச்சு செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர்ஸ்க்கு இன்டர்நேஷ்னல் அரைவல் ஏரியாவுக்கு போக முடியாது. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஐகானிக் டெல்லி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐகானிக் ஸ்ட்ரக்சர் இது ஆக்சுவலாக. ஸோ நம்ம வந்துட்டு ஹோலி டைமில் வந்திருக்கிறதுனால இந்த மாதிரி ஹோலி டெபிக்ட் பண்ணுற மாதிரி நிறையா பொம்மைகள் இங்கே வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன்ஸ் நடக்கும் ஒரு ஃபெஸ்டிவலுக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு வெளியூருக்கு வந்த மாதிரியே தெரியாது, ஏர்போர்ட்டுக்கு வந்த மாதிரியே தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறையா டெக்கரேஷன்ஸ் அங்கங்கே டெல்லியில் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்பப்போ இறங்கிட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஸ்டார்பக்ஸ் கஃபே, ஹேம்லீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஏன்னா குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தால் தாராளமாக உங்களுக்கு சேல்ஸும் நடக்கும். நம்ம செக்இன் பேக்கேஜஸ்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம பெல்ட் ஏரியாவுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். டெல்லி ஏர்போர்ட் ரொம்பவே பெருசு, கிட்டத்தட்ட ஒரு 8-9 பெல்ட் ஏரியா இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த பெல்ட்டில் வந்திருக்கோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் இன்ஃபர்மேஷன் டெஸ்க் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.